ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஏ கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் கன்சல்டன்சி. இன்றைக்கி நம்ம பில்ட் இன்டெக் 2025 விசிட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த விசிட்டில் நிறையா எக்ஸிபிட் பண்ணியிருந்தாங்க. அதில் மெயினாக ப்ரீ கேஷ் எலமெண்ட்ஸ், அதாவது கம்பெனிலேயே இண்டஸ்ட்ரியிலேயே மேனுஃபேக்சர் பண்ணி அதை சைட்டில் கொண்டு ஃபிக்ஸ் பண்ணுற அந்த ப்ரீ கேஸ்டு காங்க்ரீட் வீடுகள் பற்றி நிறையா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் ஒரு 3-4 ஸ்டால் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி ப்ரீ இன்ஜினியர்டு பில்டிங், அதாவது இண்டஸ்ட்ரி பில்டிங்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாமே ரெடிமேடு ஹவுசஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ இது ஸ்கொயர் ஃபீட் 1800 ரூபாயிலிருந்து 2200 வரைக்கும் வருது. ஸோ இதில் நம்ம என்ன ரெக்குவயர்மெண்ட் பேஸ் பண்ணி நமக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு எல்லாமே ஹைஃபையாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் காஸ்ட் அதிகமாகும். நமக்கு மினிமம் ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா காஸ்ட் கம்மியாகவும் இருக்கும். ஸோ அது இல்லாமல் நிறைய காங்க்ரீட்லேயே தண்ணி தொட்டி பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி ரெடிமேட் ஹவுசஸ், ரெடிமேட் ஆஃபீஸஸ்ஸு, ஸோ இன்டீரியர்லாம் பக்காவாக வச்சு நம்ம எங்கே வேணாலும் ஷிஃப்ட் பண்ணிக்கிற மாதிரி ஆஃபீஸஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் சைட் ஆஃபீஸ்லாம் வைக்கிறதுக்கு இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரொம்ப ப்ரீமியமாகவும் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப லக்ஸரி லுக்கும் நமக்கு அஃபோர்டபுளாகவும் இருக்கும். ஸோ அது இல்லாமல் காங்க்ரீட்லேயே ஸ்டேர் கேஸு, காம்பவுண்ட் வாலு, செப்டிக் டேங்க்கு, இது எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ இது எல்லாமே யூஸ்ஃபுல்லான ஒரு ஐட்டம்ஸ் தான். ஸோ இதெல்லாம் ப்ரைஸஸ் பார்த்திங்க அப்படின்னா நார்மல் கன்வென்ஷனலை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா இதோட ஸ்ட்ரென்த்து, இதோட குவாலிட்டி எல்லாமே அதிகம் அப்படிங்கிறனால கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டீலில் ஸ்டேர் கேஸஸ்லாம் வச்சுருந்தாங்க. எல்லாமே ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் கேஜி கணக்கு தான், ஐட்டம் ரேட் ப்ரைஸ் கிடையாது. எல்லாமே கேஜி கணக்கில் வச்சுருந்தாங்க. ஹேண்ட் ரெயில்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ கிளாஸில் போர்ட்டிக்கோல முன்னாடி போடுற ஹேண்ட் ரெயில்ஸ், ஸோ அது ஸ்கொயர் ஃபீட் ரேட் என்ன, ரன்னிங் ஃபீட்டில் எவ்வளோ ரேட் ஆகுது, ஃப்ளூட்டட் பேனல்ஸ், வால்லெலாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிற ஃப்ளூட்டட் பேனல்ஸ் நம்ம பெயிண்ட் பண்ண தேவையில்லை, பட்டி பார்க்க தேவையில்லை. ஃப்ளூட்டட் பேனல்ஸ் அடிச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப லக்ஸரியான லுக் இருக்கும். ஸோ மெயினாக ஆஃபீஸஸ்க்கு இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஷாப்புக்கு இதுக்கெலாம் யூஸ் பண்ணுற ஃப்ளூட்டட் பேனல்ஸ் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி மாடலர் கிச்சன், ஸோ மாடலர் கிச்சன் பிவிசியில், யூபிவிசியில், வுட்லேயும் வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் எக்ஸிபிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதே மாதிரி ஜிஎஃப்ஆர்சி ஃபைபர் ரெயின்ஃபோர்ஸ்டு காம்போசிட் பார்ஸ். ஸோ இது நம்ம கம்ப்ரஷன் மெம்பரில் மட்டும் யூஸ் பண்ண முடியாது, அதாவது காலமில் மட்டும் யூஸ் பண்ண முடியாது, மற்ற எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணலாம். ஸோ இண்டஸ்ட்ரியிலேயே பெயிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ இது ரொம்ப வெயிட் ரொம்ப குறைவாக இருக்குது. அதே மாதிரி ப்ரைஸு கம்மியாக இருக்குது. நிறைய இன்டீரியர்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ இன்டீரியர் டோர் ஆகட்டும், இல்லை இன்டீரியரில் நமக்கு விண்டோஸு, யூபிவிசியில் என்னென்ன மாதிரி விண்டோஸ் இருக்குது, ஸ்டீல் டோர்ஸு, இதெல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. லாஸ்ட் டைமு கம்பேர் பண்ணுறப்போ நியூ மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறதோட இல்லை, எல்லாமே ப்ரீஃபேப் மட்டும்தான் கொஞ்சம் நியூ மெட்டீரியல்ஸ். அதுவுமே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருந்தது தான். ஸோ இப்போ கொஞ்சம் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. மற்றபடி எல்லாமே பழசாக முன்னாடி என்ன பார்த்தோமோ அதே தான். ஸோ ப்ரைஸஸ் டிஃப்ரென்ஸ் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ லாஸ்ட்டு இயரில் கம்பேர் பண்ணுறப்போ இந்த இயரில் என்ன ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் கெமிக்கல்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ என்னென்ன கெமிக்கல்ஸ்லாம் இருக்குது, ஃபைபர் ராப்பிங்கில் என்னென்ன இருக்குது, அதே மாதிரி என்னென்ன அசசரிஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ மொத்தத்தில் கொஞ்சம் யூஸ்ஃபுல் தான். நீங்கள் ஒரு தடவை விசிட் பண்ணி பார்த்துருக்கலாம். ஸோ இதே மாதிரி ஏதாவது போட்டாங்க, ஒரு எக்ஸ்போ போடுறாங்க அப்படின்னு போய் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இன்ஜினியர்ஸ்க்கு கிடைக்கிறதுங்கிறது வேறு, ஒரு பொதுமக்களுக்கு ஒரு ஐடியா இருக்கணும் அப்படிங்கிறது வேறு. ஸோ இப்போ அந்த பொதுமக்களுக்கு தேவையான ஐடியாஸ் எல்லாமே இங்கே கொடுப்பாங்க. ஏன்னா ஒரு நீங்கள் ஏதாவது வீடியோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்கும். ஸோ அதை விட இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு பொதுமக்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணுமோ அதெல்லாமே வச்சுருப்பாங்க. நிறைய சீட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த சீட்ஸ்லாம் 100% ஹீட் ப்ரூஃப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி லைட்ஸு, ஸோ நிறையா லைட்ஸ் இருந்துச்சு. இந்த ஒரு சில லைட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே லைட்டில் கம்மியான வெளிச்சமும் கொண்டாட முடியும், அதிகமான வெளிச்சமும் கொண்டாட முடியும். ஸோ அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ஸோ பயோசெப்டிக் டேங்க் வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாமே எக்ஸிபிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதே மாதிரி எக்ஸ்போ ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்களும் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்யூ.